வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நீட் தேர்வில் வேதியியல் பாடப்பகுதியில் உள்ள அணு அமைப்பு அப்படிங்கிற அலகிலிருந்து பருப்பொருள்களின் ஈரியல்புத்தன்மை மற்றும் டி பிராக்லி சமன்பாடு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 2 பகுதி வீடியோ இந்த அலகில் இருக்குது. அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், உங்களுக்கு எளிதாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த பருப்பொருள்களோட ஈரியல்பு தன்மைக்கு முன்னாடி நமக்கு ஒளி லைட், இந்த ஒளியானது ஈரியல்பு தன்மை உடையது, ஈரியல்பு தன்மை உடையது அப்படின்னு ஐன்ஸ்டீன் அப்படிங்கிறவர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட், ஐன்ஸ்டீன் உங்களெல்லாம் தெரியும், ஐன்ஸ்டீன் சொல்கிறாங்க. அப்போ இந்த ஈரியல்பு தன்மை, ஈரியல்புன்னா 2 இயல்புகளை உடையது. அப்போ இந்த ஒளியானது ஒன்று துகள் பண்பையும் அடுத்தது அலை பண்பையும் உடையது அப்படிங்கிறது ஐன்ஸ்டீனோட கோட்பாடு முன்மொழிகிறாங்க. இது அவங்க சோதனைகள் அடிப்படையில் தான் இதை சொல்கிறாங்க. துகள் பண்புடையது அப்படின்னு எந்த சோதனையும் நிரூபிக்கிறாங்க அப்படின்னாக்கா, நீங்கள் எல்லாருமே இதை படிச்சிருப்பீங்க ஃபிசிக்ஸில். கரும்பொருள் கதிர்வீச்சு, இங்கிலீஷில் பிளாக் பாடி ரேடியேஷன் அப்படிங்கிற சோதனையின் மூலம் ஒளியானது துகள்தன்மை உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஒளியானது அலைத்தன்மை உடையது அப்படிங்கிறதுக்கு ஐன்ஸ்டீனோட ஒளிமின் விளைவு, இங்கிலீஷில் அதுக்கு பேர் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படிங்கிற சோதனையின் மூலம் உறுதிப்படுத்துகிறாங்க. அப்போ ஒளியானது 2 தன்மைகளும் பெற்றிருக்குது. துகள் தன்மையும் இருக்குது, அலைத்தன்மை. உங்களுக்கு துகள்னா தெரியும், பார்ட்டிக்கல், அது ஒரு பார்ட்டிக்கலாக இருக்கும். அதே மாதிரி அலைனா உங்களுக்கு தெரியும், அலை அப்படிங்கிறது என்ன, இப்படி அகடு முகடாக அப்படி போகும், இதுதான் அது அலைத்தன்மையும் பெற்றிருக்குது. இந்த கான்செப்டை டி பிராக்லி அப்படிங்கிற சயின்டிஸ்ட், லூயிஸ் டி பிராக்லி அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க, பொருட்கள், இந்த உலகத்தில் உள்ள பருப்பொருள்களுக்கும் 2 விதமான பண்பு இருக்குது. ஒன்று துகள் பண்பு, இன்னொன்று அலைப்பண்பு, 2மே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதன் மூலமாக இந்த பருப்பொருள்களோட இந்த அலைப்பண்பு வச்சுக்கிட்டு இதோட அலைத்தன்மை அப்படிங்கிற இந்த பண்பை வச்சு அலைநீளம், அதற்கான சமன்பாட்டை அலைநீளம் லாம்டா, அதற்கான சமன்பாட்டை வருவிக்கிறாரு. அப்போ இந்த அலைநீளத்திற்கான சமன்பாடு தான் டி பிராக்லியோட சமன்பாடு. அப்போ இந்த டி பிராக்லி சமன்பாடு அப்படிங்கிறது ஒரு பருப்பொருளை கன்சிடர் பண்ணுவோம், ஏதாவது ஒரு பருப்பொருள். அப்போ இந்த பருப்பொருள் துகள் பண்பு உடையது அப்படின்னாக்க, துகள் பண்புக்கான ஆற்றலை கணக்கிடும் சமன்பாடு அப்படிங்கிறது என்ன, E=mc², E=m². இது நிறை ஆற்றல் சமன்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க, நிறை ஆற்றல் சமன்பாடு. அதே மாதிரி இந்த பருப்பொருளுக்கு அலைப்பண்பு அப்படின்னாக்க அதற்கான சமன்பாடு அப்படிங்கிறது என்ன, E=hν அப்படின்னு சொல்லுவாங்க. இது பிளாங்கோட குவாண்டம் ஈக்குவேஷன், பிளாங்கோட குவாண்டம் சமன்பாடு. அப்போ ஒரே பொருள் தான், அந்த பொருளுக்கு 2 விதமான பண்பு இருக்குது. ஒன்று துகள் பண்பு, இன்னொன்று அலைப்பண்பு. அப்போ இந்த சமன்பாட்டில் உங்களுக்கு
லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ரெண்டுமே என்னது ஆற்றலை கணக்கிடும் சமன்பாடு. இது அந்த அதே பொருள் வந்து துகள் தன்மையாக இருந்தாக்க என்ன ஆற்றலோ அதே ஆற்றல் தான் அலைப்பண்பாக இருக்கும்போதும் இருக்கணும். அப்போ இந்த சமன்பாடு 1 சமன்பாடு 2 ரெண்டு பக்கமும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இட் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கணும். அப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுங்கிறது என்ன, ரெண்டு பக்கமும் ஈனாக்க அப்போ ரைட் ஹேண்ட் சைடு எப்படி இருக்கணும், ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ mc ஸ்கொயர்ட் இட் இஸ் ஈக்குவல் டு h நியூ. உங்களுக்கு ஒரு அலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க அதோட திசைவேகம், ஒளியோட திசைவேகம் c இட் இஸ் ஈக்குவல் டு நியூ இன்ட்டு லாம்டா அப்படிங்கிறது தெரியும். இங்கே நியூ அப்படிங்கிறது என்ன, அதிர்வெண். நியூ அப்படிங்கிறது அதிர்வெண், லாம்டா அப்படிங்கிறது அலை நீளம். அலை நீளம். இப்போ இதுலேருந்து அலை நீளம் அப்படிங்கிறது எப்படி எழுதலாம், இந்த நியூ இந்த பக்கம் வந்துச்சுனாக்க சி பை நியூ அப்படின்னு எழுதலாம். இப்போ இந்த லாம்டாவோட மதிப்பு அப்படிங்கிறது என்ன, சி பை நியூ. அதே மாதிரி நியூவோட மதிப்பை எப்படி எழுதலாம், நியூவோட மதிப்பை சி பை லாம்டா அப்படின்னு எழுதலாம். இப்போ இந்த mc ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு h நியூ, அதாவது நம்ம இங்கே சமன்பாடு 1 ஈக்குவல் டு 2 mc ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு h நியூ எழுதணும்னா நீங்கள் இந்த h நியூவுக்கு பதிலாக நியூவோட மதிப்பை இங்கே கொண்டு வந்து பிரதியிட்டோம் அப்படின்னாக்க h c பை லாம்டா, இங்கே என்னது mc ஸ்கொயர்ட். இந்த ஸ்கொயர்டுக்கும் இந்த சிக்கு கேன்சல் ஆச்சுனாக்க அப்போ mc இட் இஸ் ஈக்குவல் டு h பை லாம்டா. mc இட் இஸ் ஈக்குவல் டு h பை லாம்டா. நீங்கள் அடுத்து நமக்கு என்ன தேவை, லாம்டா வேணும் அப்படின்னாக்க mc இட் இஸ் ஈக்குவல் டு h இந்த லாம்டா இந்த பக்கம் வந்துடும், mc இங்கே வச்சுனாங்க h பை mc. ஸோ லாம்டா அப்படிங்கிற அலை நீளத்துக்கான சமன்பாடு h பை mc. இந்த h பை mc அதாவது லாம்டா இட் இஸ் ஈக்குவல் டு h பை mc. நீங்கள் இந்த சிங்கிறது என்ன, ஒளியோட திசைவேகம். சிங்கிறது என்ன, ஒளியோட திசைவேகம். நம்ம இதை எதுக்கு எடுத்துக்கிறோம், பருப்பொருள்களுக்கு எடுக்கும் பொழுது நம்ம சிக்கு பதில் என்ன போடலாம்னா வி போட்டுக்கலாம். விங்கிறது திசைவேகம் தான், சிங்கிறது ஒளியின் திசை, விங்கிறது பொருள்களோட திசைவேகம். உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க பி இட் இஸ் ஈக்குவல் டு எம்வி. பிங்கிறது என்ன, பி அப்படிங்கிறது உந்தம். ஒரு பொருளோட எம் அப்படிங்கிறது என்ன, நிறை. வி அப்படிங்கிறது என்ன, திசை வேகம். ஒரு பொருளோட உந்தம் அப்படிங்கிறது அதோட நிறையும் திசை வேகத்தையும் பெருக்கி வரதான் அது உந்தம். அப்போ இந்த ஈக்குவேஷனில் h பை எம்இக்கு பதிலாக பி சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ லாம்டா இட் இஸ் ஈக்குவல் டு h பை பி அப்படிங்கிறது டி பிராக்லி ரிலேஷன்ஷிப் தான். அதே மாதிரி லாம்டா இட் இஸ் ஈக்குவல் டு h பை எம்சிங்கிறதும் டி பிராக்லி சமன்பாடு தான். அதே மாதிரி லாம்டா இஸ் ஈக்குவல் டு h பை எம்வி அப்படிங்கிறதும் டி பிராக்லி சமன்பாடு தான். இந்த டி பிராக்லி சமன்பாட்டை கொண்டு நாம் அடுத்து என்ன தெரிஞ்சுக்கணும் இதை வச்சு அப்படின்னாக்க, நீங்கள் இந்த லாம்டாவும் இதை வந்து நீங்கள் என்ன புரிதலுக்கு நீங்கள் வந்திருக்கணும் அப்படின்னாக்க, லாம்டா இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி பி மொமெண்டம், உந்தம். இது என்னது, உந்தம். அப்போ உந்தம் அதிகமாக இருந்தால் லாம்டா எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். உந்தம் அதிகமாக இருந்தால் லாம்டா கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம மூவிங் பார்ட்டில் இயங்கும் நிலையில் உள்ள ஒரு துகளை எடுத்திருக்கோம். இப்போ ஒரு துகள் வந்து இருக்கு வச்சுங்க, ஃபாஸ்ட்டாக போகும்பொழுது அந்த துகள் இயங்கும் நிலையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு அலை நீளம்னா என்ன, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், லாம்டாங்கிறது என்ன, லாம்டா அப்படிங்கிறது அலை நீளம். அலை நீளத்தை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம், அலை நீளம் அப்படிங்கிறது இரண்டு அடுத்தடுத்த முகடு அல்லது அகடுகளுக்கு இடைப்பட்ட தொலைவு தான் என்னது, அலை நீளம்னு சொல்லுவோம்.
இப்போ ஒரு பார்ட்டிகிள் வந்து ஃபாஸ்ட்டாக போணுச்சு அப்படின்னாக்க அதோட அலை நீளம் அப்படிங்கிறது என்ன, ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். அப்போ அலை நீளம் கம்மியாக இருந்துச்சுனாக்க மொமெண்டம் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அப்போ ஸ்பீடாக போணுச்சுன்னா ஸ்பீடு வெலாசிட்டி அதிகமாக இருந்துச்சுனாக்க வெலாசிட்டி v வந்து அதிகமாக இருந்தால் P அப்படிங்கிறது என்னது, mv. ஸோ P டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு v. அப்போ உந்தம் அதிகமாக இருக்கும். உந்தம் அதிகமாக இருந்தால் அலை நீளம் எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். அப்போ இந்த இயங்கும் துகள் வந்து அதிவேக இயங்கும் துகள், அதிவேகமாக இயங்கும் துகளை நாம் இந்த டி ப்ராக்லி ஈக்குவேஷன் வச்சு அதோட அலைநீளத்தை கால்குலேட் பண்ண முடியாது. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் என்ன தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னாக்க, ஒளியின் திசைவேகத்தை விட குறைவான வேகமுடைய பருப்பொருள்களின் அலைநீளத்தை மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், இதில் அலைநீளத்தை தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் கணக்கிட முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த டி ப்ராக்லி ஈக்குவேஷன் வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்க, லாம்டா ஈக்குவல் டு ஹெச்பி ஆர் லாம்டா ஈக்குவல் டு h/mv அப்படிங்கிறத வச்சு ஒளியின் திசைவேகத்தை விட குறைவான வேகமுடைய பருப்பொருள்களோட அலையில தான் கணக்கிட முடியும். நீங்கள் வேகம் அதிகமாக இருந்தால், அதிவேகமாக இயங்கும் துகளுக்கு வந்து நம்ம அதோட அலைநீளத்தை கணக்கிட முடியாதுங்கிறத விட ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். ரொம்ப குறைவான அலைநீளம் இருக்கும். குறைவான அலைநீளம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் அதை உந்தத்தோடு கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்ணலாம், அதை நம்ம இக்னோர் பண்ணிடலாம், விட்டுட்டு போயிடலாம். இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது வந்து உங்களுக்கு வேறு எப்படி வந்து இந்த டி ப்ராக்லி சமன்பாட்டில் வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்க முடியும் அப்படின்னாக்க, நீங்கள் பாருங்கள், ஒரு இயங்கும் துகள் எடுத்துக்கிங்க. இந்த இயங்கும் துகளோட ஒரு துகள் இயங்குனுச்சுன்னா அதுக்கு என்ன வரும், அதுக்கு வந்து ஒரு இயக்க ஆற்றல் இருக்கும். அந்த இயக்க ஆற்றலுக்கான சமன்பாடு தான் என்னது, ஆஃப் mv ஸ்கொயர். இது நம்ம எப்படி எழுதலாம், இட் இஸ் ஈக்குவல் டு, இயக்க ஆற்றல் நான் வச்சுக்கிறேன், இசிடி இஸ் ஈக்குவல் டு ஆஃப் mv ஸ்கொயர். உங்களுக்கு அப்படிங்கிறது நம்ம பொட்டென்ஷியல் எனர்ஜி, நிலையாற்றல் ப்ளஸ் இயக்க ஆற்றல், கைனெட்டிக் எனர்ஜி சொல்லுவோம். நீங்கள் இயக்கத்தில் இருக்கும் பொழுது இயக்கத்தில் உள்ள பொருளுக்கு எனர்ஜி அப்படிங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி 0வாக இருக்கும், கைனெட்டிக் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுக்கு இட் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் mv ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த இஸ் ஈக்குவல் டு ஆஃப் mv ஸ்கொயர் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அடுத்தது நீங்கள் ரெண்டு பக்கமும் 2mஆல் இந்த சமன்பாட்டில் இருபுறமும் 2mஆல் பெருக்க நமக்கு என்ன கிடைக்கும், 2m இருக்கும். இந்த பக்கம் 2m ஆஃப் mv ஸ்கொயர் இருக்கும். இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆயிரும். ஸோ எப்படி இருக்கும், m இன்ட்டு m ஸ்கொயர் v ஸ்கொயர் இட் இஸ் ஈக்குவல் டு 2m இருக்கும். நமக்கு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் p ஈக்குவல் டு என்னது, mv உந்தம். ஸோ நம்ம இந்த p ஈக்குவல் டு mv அப்படிங்கிறது இந்த ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 1ஐ இரண்டில் பிரதியிட உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2m இட் இஸ் ஈக்குவல் டு p ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ எனக்கு வந்து உந்தம் மட்டும் வேணும் அப்படின்னாக்க p இட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் இந்த பக்கம் தான் தரும், ரூட்டாக மாறிடும் 2m. இது ரொம்ப 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 முக்கியமான ஈக்குவேஷன். உங்களுக்கு ஃபிசிக்ஸ்லேயும் இது இருக்குது, நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. ரூட் 2m அப்படிங்கிற
ஒரு சமன்பாடு கிடைக்கும். இப்போ நமக்கு ஏற்கனவே இந்த டி பிராக்லி அலை சமன்பாடு என்ன, லாம்டா ஈக்குவல் டு ஹச் பை பின்னு தெரியும். இப்போ நம்ம இந்த பிக்கு பதிலாக ரூட் ஆஃப் 2mE அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ லாம்டா இட் இஸ் ஈக்குவல் டு ஹச் பை 2mE. இதுவும் என்ன, டி பிராக்லி சமன்பாடு தான். அடுத்து உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னாக்க, இந்த லாம்டா ஈக்குவல் டு லாம்டா இட் இஸ் ஈக்குவல் டு ஹச் பை ரூட் ஆஃப் 2mE அப்படின்னு உங்களுக்கு ஒரு சமன்பாடு கிடச்சிருச்சு. இதை வச்சு நம்ம இந்த டி பிராக்லி ஒரு எலக்ட்ரான் 3 இதை எடுத்துக்குது அடிக்கடி கேட்குறாங்க இந்த கொஸ்டின். எலக்ட்ரான், அடுத்தது ஒரு புரோட்டான், எலக்ட்ரான், அப்புறம் புரோட்டான், அப்புறம் ஆல்ஃபா. இந்த 3 துகள். ஆல்ஃபாங்கிறது நத்திங் பட் 2 ஹீலியம் 4, இதுதான் அது ஆல்ஃபா துகள். புரோட்டானுங்கிறது 1 H 1. எலக்ட்ரான் அப்படிங்கிறது என்ன, -1 e⁻0. இது என்னது, எலக்ட்ரான். இது எலக்ட்ரான், இது புரோட்டான், இது ஆல்ஃபா துகள். இந்த 3தோட டி பிராக்லி வேவ் லென்த் நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஒரு எலக்ட்ரானுக்கு டி பிராக்லி வேவ் லென்த் அப்படிங்கிறது இட் இஸ் ஈக்குவல் டு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, நீங்கள் எலக்ட்ரானோட நமக்கு என்ன சமன்பாடு, லாம்டா இட் இஸ் ஈக்குவல் டு ஹச் பை ரூட் ஆஃப் 2mE. இதில் எம் அப்படிங்கிறது என்ன, இதில் எம்ங்கிறது நிறை, ஈங்கிறது என்ன, ஆற்றல். நம்ம எலக்ட்ரானுக்கு நம்ம பார்க்கும் பொழுது ஒரு எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டோம்னா, எலக்ட்ரானுக்கு நமக்கு சார்ஜ், சுமை, மின் சுமை தெரியும், அதோட மாஸ் தெரியும், நிறை தெரியும், அதோட ஆற்றல் நமக்கு தெரியாது. நம்ம இப்போ இந்த ஆற்றலுக்கும் இந்த எலக்ட்ரானோட சார்ஜுக்கும் எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படின்னாக்கா, நீங்கள் ஃபிசிக்ஸில் எனர்ஜி இட் இஸ் ஈக்குவல் டு இஸ் ஈக்குவல் டு QV. அதாவது இங்கே விங்கிறது வோல்டேஜ், அதாவது மின் அழுத்தம் படிச்சிருப்பீங்க. மின்னழுத்த வேறுபாடு, மின்னழுத்தம் படிச்சிருப்பீங்க. இதை கொண்டு இங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாக்க ஹச் பை ரூட் ஆஃப் 2mQV அப்படிங்கிற சமன்பாடு கிடைக்கும். இதுவும் அது டி பிராக்லி சமன்பாடு தான். இப்போ இந்த எலக்ட்ரானை நம்ம இந்த சமன்பாட்டை வச்சுட்டு எலக்ட்ரானுடைய சார்ஜ், மின் சுமை மற்றும் நிறை, மாஸ் ரெண்டுத்தையும் இந்த சமன்பாட்டில் பிரதியிட்டோம்னா, இது ஒரு 5வது சமன்பாடுன்னு வச்சுக்கோ. மாஸை 5இல் பிரதியிட நமக்கு என்ன கிடச்சிருக்கும்னா, லாம்டா எலக்ட்ரான் இட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஹெச்சோட மதிப்பு என்ன, 6.626 இன்ட்டு 10⁻−34. இது என்னது, ஹெச்சோட ஜூல் செகண்ட் இது வரும். இது உங்களுக்கு எலக்ட்ரானோட பிளாங்க் கான்ஸ்டன்ட். இதெல்லாம் நீங்கள் பதிலிட்டிங்கனாக்கா உங்களுக்கு என்ன நம்பர் கிடைக்கும் அப்படின்னாக்க 12.27 ரூட் ஆஃப் V அப்படிங்கிற ஈக்குவேஷன் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் புரோட்டானை நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு 0.286 ரூட் V அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஆல்ஃபா பார்ட்டிகளை கன்சிடர் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு 0.101/2 கிடைக்கும். எல்லாமே என்னது, ஆம்ஸ்ட்ராங் ஆகியன கிடைக்கும். அப்போ இந்த ரிலேஷனை வச்சு நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். அலைநீளம், எலக்ட்ரானோட டி பிராக்லி அலைநீளம் ஹையர் தென் தட் ஆஃப் தி எது, புரோட்டானோட அலைநீளம், அதுக்கப்புறம் என்னது, ஆல்ஃபா பார்ட்டிகளோட அலைநீளம். அப்போ இந்த டி பிராக்லி வேவ் லென்த் அப்படிங்கிறது நம்ம வேவ் லென்த்து அதோட வரிசை என்ன, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எலக்ட்ரானுக்கு அதிகமாக இருக்கும், அப்புறம் புரோட்டான், அப்புறம் ஆல்ஃபா பார்ட்டிகளுக்கு கம்மியாக இருக்கும். இது ஒன்று கேட்குறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னாக்க, ரொம்ப ரேராக தான் கேட்பாங்க, இந்த லாம்டாவுக்கும் லாம்டா வெர்சஸ் ரூட் இ, அதே மாதிரி லாம்டா வெர்சஸ் ரூட் டி, இது ரெண்டுக்கும் வரைபடம் வரையும் பொழுது நீங்கள் ஒரு எக்ஸ் ஆக்சிஸில் லாம்டாவும் ஒய் ஆக்சிஸில் லாம்டாவும் எக்ஸ் ஆக்சிஸில் ரூட் ஈயும் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கிராஃப் இப்படி ஒரு கிராஃப் கிடைக்கும்.
அதே நீங்கள் இதை வந்து லாம்டாவையும் 1/√E எடுத்துக்கிட்டாக்க உங்களுக்கு இப்படி ஒரு கிராஃப் கிடைக்கும். நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்க லாம்டா வந்து ஒய் ஆக்சிஸில் √T எடுத்துட்டிங்கனாக்க உங்களுக்கு இப்படி ஒரு கர்வு கிடைக்கும், வளைவு கிடைக்கும். நீங்கள் அதே லாம்டாவையும் 1/√Tயும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து இப்படி வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். ஸோ டி பிராக்லி சமன்பாட்டை பொறுத்த மட்டும் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னாக்க இந்த சமன்பாடு லாம்டா ஈக்குவல் டு h/mc, லாம்டா ஈக்குவல் டு h/p, லாம்டா ஈக்குவல் டு h/mv. அதுக்கப்புறம் வந்து அதிவேகமாக இயங்கும் துகளுக்கு வந்து குறைவான அலைநீளம் தான் இருக்கும். அப்போ அது உந்தம் வந்து அதிகமாக இருப்பதனால அலைநீளம் வந்து குறைவாக இருக்கும். ஒளியின் திசைவேகத்தை விட குறைவான வேகமுடைய பருப்பொருள்கள் அலைநீளம் மட்டும் நம்ம கணக்கிட முடியும். ரெண்டாவது வந்து நீங்கள் இந்த இயங்கும் துகளுக்கு வந்து நம்ம வந்து நிலையாற்றல் வந்து 0வாக இருக்கிறதுனால இயக்காற்றல் வந்து 12mv². இந்த சமன்பாடை வச்சு உங்களுக்கு என்ன கண்டுபிடிச்சிடலாம், P √2mE இருக்கும். இதை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா லாம்டா h/√2mE கிடைக்கும். இங்கே √2mEங்கிறது வந்து எனர்ஜி, எம்ங்கிறது நிறை. எலக்ட்ரான், புரோட்டான், ஆல்ஃபா பார்ட்டிகல் மாதிரி பார்ட்டிகளோட வேவ் லென்த், டி பிராக்லி வேவ் லென்த் நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னாக்க நீங்கள் உங்களுக்கு என்ன ஆர்டர் கிடைக்கும்னாக்க எலக்ட்ரானுக்கு அதிகமாக இருக்கும், புரோட்டானுக்கு அதை விட கம்மியாக இருக்கும், ஆல்ஃபா பார்ட்டிகளுக்கு அதை விட கம்மியாக இருக்கும். நம்ம எங்கேருந்து எடுத்துருக்கோம் அப்படின்னாக்க அதோட சார்ஜ், அதோட வோல்டேஜ், அதோட சார்ஜ் Q = QV அப்படிங்கிற சமன்பாட்டை தொடர்புபடுத்தி நம்ம எடுத்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.